ஓமலூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட காமலாபுரம் பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கதிரவன் தலைமையில் வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். எல்லப்புலியில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான கரும்பாலையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அங்கு 1,26,000 ரூபாய் மதிப்புடைய 3,150 கிலோ எடை கொண்ட வெள்ளை சர்க்கரை மூட்டைகள் வெள்ளத்தில் கலப்படம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த ஆலையில் இருந்த 46,800 ரூபாய் மதிப்புடைய 1,080 கிலோ எடையுடைய வெல்லமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவற்றில் இருந்து உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக நெல்லையில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் வெள்ளத்தில் கலப்பதற்காக வாங்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை மூட்டைகள் காமலாபுரம் பிரிவில் உள்ள சன் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் இருந்து மொத்தமாக வாங்கியதாக வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் சன் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அங்கு 16 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 40,000 கிலோ எடை கொண்ட வெள்ளை சர்க்கரை மூட்டைகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அருகில் செயல்பட்டு வந்த சாய் சக்தி நிறுவனத்திலும் ஆய்வு செய்யப்பட்டதில் அங்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 12,500 கிலோ எடை கொண்ட வெள்ளை சர்க்கரை மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனை தொடர்பாக சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் சோதனை நடத்தப்பட்ட நிறுவனங்களில் அதன் கொள்முதல் மற்றும் விற்பனை விவரம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவிலும் உணவு பகுப்பாய்வு முடிவின் அடிப்படையிலும் மேல் நடவடிக்கை தொடரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வெல்லம் தயாரிப்பின் போது வெள்ளை சர்க்கரை கலப்பது கண்டறியப்பட்டாலோ உணவு பாதுகாப்பு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டாலோ உணவு பாதுகாப்பு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.